நாச்சியார் கோவில்ல ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் தெப்பக்குளத்தங்கரையில வடகரையில நாம இருக்கோம். இங்க 31ஆம் தேதி தெப்போற்சவம் நடத்தணும். இந்த குளம் இப்ப ஊடக நண்பர்கள் என் கூடவே வந்தீங்க. ஏனாநல்லூர் தெரு, அந்த ஏனாநல்லூர் கால்வாய், கூத்தனூர் கால்வாய் போன்ற எல்லா பகுதிகளையும் இப்ப நான் பார்த்து வந்தேன். பல ஊடக நண்பர்களும் கூட வந்திருக்கீங்க. அதுல இந்த குளத்துக்கு வர்ற இன்லெட் கால்வாய் இருக்கு. இதுல ஏனாநல்லூர், கூத்தனூர் ஆற்றின் தண்ணி தான் இதுல வரணும். மழை பெஞ்சால் மழை நீர் வரலாம். ஆனால் இந்த கால்வாய் அது 10 அடி அகலம் இருந்ததை 2 அடியா சுருக்கி அதுல பல வீடுகளுடைய கழிவு நீர் இதன் உள்ளவிடப்படுது. செப்டிக் டேங்குக்கு பதிலா அதை கட்டாம இங்க வந்து அதை இந்த இன்லெட்ல விடுறாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற அறிஞர் அண்ணா கல்யாண மண்டபம் இதுவே கோவில் இடத்துல இருக்கு. கோவிலுக்கு காசு கொடுத்ததாக ஏதோ ரெக்கார்டு கிரியேட் பண்ணி இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் இருக்கு. ஆனா ரெக்கார்டு படியும் கோவில் நிலத்தை விற்க முடியாது. தனியாரோ அரசாங்கமோ கோவில் இடத்தை எடுக்க முடியாது. ஆனால் அதை ஆக்கிரமிச்சு இதனுடைய கழிவுகளும் இந்த இன்லெட்ல சேருது. 2வது, இதன் அவுட்லெட்ல தண்ணி வெளியில போறதுக்காக இருக்கிற கால்வாயில அதுல இந்த கட்டண கழிப்பறை, பப்ளிக் டாய்லெட் அதனுடைய கழிவுகள், இந்த கல்யாண மண்டப கழிவுகள் எல்லாம் அந்த அவுட்லெட் வாய்க்கால்ல போகுது. மழை பெஞ்சா என்ன ஆகும்? மகுந்து குளத்துக்குள்ள வரும். அப்படி இருக்கும் பொழுது இங்க 31ஆம் தேதி தெப்போற்சவம் நடத்தலாம். குளத்து தண்ணி தூய்மையா இருக்குன்னு விஏஓ பிடிஓ எல்லாம் சொன்னதா எனக்கு தகவல் இருக்கு. தயவு பண்ணி 30ஆம் தேதி என்ன நம்ம விஏஓ பிடிஓ அறநிலைத்துறை மந்திரி அவர் என்ன சேகர் பாபுவா, அது என்ன பாபுவோ நீங்க எடுத்துக்கோங்க. அவரு அறநிலைத்துறை கமிஷனர் இங்க வந்து குளிங்க. 30ஆம் தேதி அறநிலைத்துறை கமிஷனர், அறநிலைத்துறை அமைச்சர், இந்த விஏஓ பிடிஓ இந்த குளத்துல நீங்க குளிச்சிங்கன்னா இதுல தெப்பம் நடத்தலாம். என்ன ஒரு, அதாவது அந்த காலத்துல திருக்கோவில்கள், அதுக்கு முன்னாடி திருக்குளம், அதுல ஆண்டுதோறும் தெப்போற்சவம் இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க? ஊரை பராமரிக்க, தூய்மையை பராமரிக்க. இன்னைக்கு இங்க இருக்கின்ற நாச்சியார் கோயில் ஊராட்சி நிர்வாகம், நீங்க எப்பவுமே சொல்றேன்னா ஆன்மீக எண்ணம் இருப்பவர்களால் தான் தூய்மையும் வரும். இந்த சனாதன இந்து தர்மத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரி அழிப்பேன்னு சொல்ற தீய சக்திகளால் ஊருக்கு நாசம்தாங்கிறத இந்த நாச்சியார் கோயில் திமுக கண்ட்ரோல்டு ஊராட்சி நமக்கு நிரூபிக்குது. அதனால உடனடியாக எல்லா கழிவு நீர்களும் அடைக்கப்பட வேண்டும். ஏன்னா எல்லாத்தையும் இப்ப புதுசா கப்ளிங் போட்டு குழாயை மூடி இருக்காங்க. ராஜா வர்றான் என்ன, அதுக்கப்புறம் இப்ப நான் அண்ணண்ட போன உடனே 6 மணிக்கு கருட சேவை முடிஞ்சு வெளில போயிட்டோம்னா அது உடனே திருப்பி திறந்து விட்டுருவாங்க. அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னா, அறநிலைத்துறையே நல்ல எண்ணம் இருப்பவர்கிட்ட இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது இங்க நாச்சியார் கோவில்ல இங்க ஒரு 30 வீடோ என்னவோ அவங்க உள்ள கழிவு நீர் போறத அடைச்சிருக்காங்க. மீதி அந்த ஏனாநல்லூர் தெரு முழுக்க அடைக்காம இருக்கு. அதை நேரம் பார்த்தேன்னா அதுவும் வாய்க்கால் ரொம்ப சுருங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோழி கழிவுகள், கோழி மாம்ச கழிவுகள் இதுல கொட்டப்படுது. ஆகவே ஒரு தூய்மையை பராமரிக்க துப்பு கெட்ட அரசாங்கம் இந்த ஸ்டாலின் அரசாங்கம், திமுக அரசாங்கங்கிறது நமக்கு தெரியுது. உடனடியாக இங்க இந்த கடந்த 6 ஆண்டுகளா நடத்தினது மாதிரியா, அது எப்படி நடத்தினாங்க 6 ஆண்டுன்னு எனக்கு தெரியல. தெப்போற்சவம் அண்டாக்குள்ள தீர்த்தவாரி என்ன அண்டாவுல தீர்த்தவாரி என்ன தலையெழுத்து நமக்கு? சேகர் பாபு மாதிரியான தீய சக்திகள் அறநிலைத்துறை மந்திரியா இருந்தா வேற என்ன நடக்கும் கோவிலுக்கு? ஆகவே அது பாஸ்ட் 6 இயர்ஸ் எப்படி நடந்ததோ அப்படி நடக்கட்டும். ஆனால்
மார்ச் மாதம் தீர்த்தவாரி பங்குனி உத்தரத்தனி வருது. அது இந்த குளத்தை தூய்மை செய்து இதில் தான் நடத்த வேண்டும். ஆகவே அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். திடீர்னு இதுல வந்து குஞ்சு விடுறேன்னு வந்து இப்ப மந்திரி வந்து விட்டாரா மீன் குஞ்சு, என்ன இது என்ன நாடகம்? மக்களுக்கு முன்னாடி இந்த தண்ணியில அமைச்சர் குளிப்பாரா? இதுல வந்து நான் இப்ப குஞ்சு விட்டுட்டேன் பராமரிக்கணும். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு? அதனால இந்த ஹிந்து விரோத தீய சக்தி, மக்கள் விரோத தீய சக்தி, சுகாதாரத்தை பராமரிக்கலன்னா எதுக்காக ஒரு சர்க்கார் இருக்கு? இதுக்கு உள்ளாட்சித்துறைக்கு இருக்கு, அதுக்கு ஒரு மந்திரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி அதுக்கு ஒரு மந்திரி, எதுக்கு அலங்காரத்துக்கு மந்திரிகள். ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக தீய நிர்வாகம். ஏன்னா விஏஓ சொல்றாராம் சுத்தமா இருக்கு, பிடிஓ சொல்றாராம் சுத்தமா இருக்கு. குளிங்க, நீங்க ஒரு நாள் குளிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் பகவான அபிஷேகம் பண்ணலாம். ஆகவே உடனடியாக ஒரு பேசிக் டியூட்டி ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? தூய்மை பராமரிப்பது. அதை செய்யாத நீங்க ஊராட்சி நிர்வாகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை தானே. ஆகவே உடனடியாக அது இப்ப வந்து ஸ்பெஷல் ஆபீசர் தான் இருக்காங்களோ, ஆமா, அதனால அந்த ஸ்பெஷல் ஆபீசர் மந்திரி சொல்றது தான் கேட்பாரு. கோவிஷயம் வரேன், நான் அதுல மீன் குஞ்சம் விடுறேன்னா சரி விடுமா. ஆகவே அதனால இந்த தீய அரசாங்கம் ஹிந்து சென்டிமெண்ட்ல தெப்பத்துல விளையாட வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். உடனடியா இந்த அண்ணா கல்யாண மண்டபத்தை, அறிஞர் அண்ணா கல்யாண மண்டபத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய பொது கழிப்பிடம், அந்த எந்த கழிவும் இன்லெட் அவுட்லெட்டுக்கு போகக்கூடாது. அதுக்கு தனியா ஏற்பாடு செய்து அதை சுத்திகரிப்பு செய்து வெளியேற்ற வேண்டும். ஊருடைய சுகாதாரம் பராமரிக்கப்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை இதுல இந்த மாதிரியா பண்ணணும்னு ஹைகோர்ட் உத்தரவு இருக்கு, ஆர்டர் இருக்கு கையில. பட் இவங்கதான் தீபம் ஏத்துற ஆர்டரையே மதிக்க மாட்டானுங்களே. ஒரு 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 கேடுகட்ட அரசாங்கம் இது, தீய அரசு. நீதிமன்றம் சொல்றத கேட்காத அரசாங்கம். அதனால இந்த மாதிரியா இருக்கு. நீங்க என்ன கேக்குறீங்க? இந்து சமய அறநிலையத்துறை வேண்டான்னு தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. காரணம் இப்ப புரியுதா? இந்து சமய அறநிலையத்துறையில 3000க்கும் மேற்பட்ட கோயில்கள் திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம். யாரு? சேகர் பாபு தோப்பனார் பணத்திலையா? சொல்லுங்க சார், இது தப்பான வார்த்தை இல்லை. ஏன்னா உதயநிதி கேட்டார்ல, யார? மாண்புமிகு நிதி அமைச்சர், மத்திய நிதி அமைச்சர், உங்க தோப்பனார் விட்டு பணமான்னு கேட்டார்ல. அதனால அந்த தோப்பனார் விட்டு பணமான்னு கேட்டா தப்பு இல்லை, இட்ஸ் நாட் அன்பார்லிமெண்ட்ரி. நான் கேட்கிறேன், சேகர் பாபு கையறுத்துக்கிட்டு செலவு பண்ணியா? உங்க தோப்பனார் பணமா? ஒப்பம் விட்டு காசான்னு கேட்கிறேன் நான். பக்தர்கள் அவரவர்கள் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் அதை கிளைம் பண்ணல, நாங்க பண்ணினோம்னு. நீங்க ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி, சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு சொன்ன ஒரு ஹிந்து விரோதி துணை முதல்வர். வெட்க கெடுங்க தமிழ்நாட்டுல. உதயநிதி மாரியா ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரி, அதை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஒரு தீய சக்தி. 26ல இந்த ஹிந்து விரோத தீய சக்திக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள். விஜய் வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது, நான் ஒன்னும் ஆத்தர் இல்ல. அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்ற மக்களிடம் அடையாளம் காட்டினார். அதுக்கு பிறகு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதைத்தான் சொன்னார். அதை இன்னைக்கு விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். நான் வந்து பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன் இது தீய சக்தி அப்படின்னு. வருகிற 2028 மகாமகம், உலக புகழ்பெற்ற மகாமகம் வருது. அப்போ இது கும்பகோணத்தை வந்து தேசிய, இந்த மகாமகத்தை தேசிய விழாவா நடத்துறதுக்கு உங்களுக்கு வைக்கக்கூடிய பாஜக அரசு முன்னேறும் இல்ல? நிச்சயமா இது வந்து இதுக்கான கமிட்டி, இதுக்கு பொறுப்பெல்லாம் மத்திய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தோடு மாண்புமிகு பிரதமர் அவர்கள்ட்ட இது பற்றிய கோரிக்கை வைப்போம். அதோட இன்னொரு பெரிய டேஞ்சர் நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன். இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்துங்கிறதுல தமிழ்நாட்டு எடுத்துட்டானுங்களாமே. தமிழ் விரோதிகள் இவங்கன்னு என் நண்பர் சீமான் அடிக்கடி சொல்றது கரெக்டுன்னு தெரியறது. ஆனா என்ன சொல்றாங்க, இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்திருக்காங்க, வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு. முன்னாடி கலைஞர் கருணாநிதினு ஒட்ட போறாங்க ஸ்டிக்கர்னு ஒரு தகவல் இருக்கு. அதனால மீண்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமா தான் அது இருக்கணும், அப்படித்தான் அது தொடரணும். நீங்க கட்டுற பஸ் ஸ்டாண்டுக்கு பூரா கலைஞர், என்னவோ கருணாநிதி பிறக்கலைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிறது மாதிரி
வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கோயிங் ஆன் இன் தமிழ்நாடு. அதனால இந்த அரசாங்கம் ஹிந்துக்களுக்கு விரோதமா, பெரும்பான்மை சமுதாயத்துக்கு விரோதமா. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஹிந்து மத வெறுப்பு இல்லை, எல்லா மதத்தையும் ஒன்னா நடத்துறாருன்னா அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு பெரும்பான்மை 80% இருக்கிற ஒரு சமுதாயத்தை நான் டெங்கு மலேரியா கொசு மாதிரியே அழிப்பேன்னு சொன்னதுக்கு யூ ஷுட் ஹவ் அரெஸ்டட் ஹிம். அப்படி ஏன் பண்ணல? புத்திரபாசமா இருக்கலாம். ஆனா என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் கருணாநிதி மாதிரி புத்திரபாசம் உள்ளவர் உண்டா? இருந்தாலும் அவர் லிமிட் தெரிஞ்சிருந்தார். ஸ்டாலினை தலைவராக்கினாலோ சிஎம் ஆக்கினாலோ தமிழ்நாடு உருப்படாது, திமுக உருப்படாதுன்னு அவர் ஜீவன் பிரியறவாறு ஆக்கல இல்லை. அதனால ஆனா இவருக்கு இருக்கிற புத்திர பாசம் அதுக்கு மேல இருக்கு. பெரும்பான்மை சமுதாயத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு சொன்ன தீய சக்தி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. மற்ற மாநிலங்கள்ல வழக்குகள் தொடருது. நன்றி. தேங்க்யூ.